ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நுரையீரலில் இருக்கிற சளிக்கு ஒரு அருமையான அருமருந்து. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 2 தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தக்காளி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே ஒரு 7 வெள்ளைப்பூடு, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு வரமிளகா, கொஞ்சமாக ஒரு எண்ணுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, 1 ஸ்பூன் முழு மல்லி. இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு சேர்த்தாச்சு. இதெல்லாம் நம்ம பரபரான்னு திரித்து எடுத்துக்கலாம். இப்போ துளசி ரசத்துக்கு தேவையான அளவு புளிக்கரைசலை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். புளிக்கரைசல் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இந்த புளிக்கரைசலோட ஃப்ரெஷ்ஷான ஒரு 10 துளசி இலையை பிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துருந்த தக்காளி பேஸ்ட்டை இப்போ இந்த புளிக்கரைசலோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி துளசி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த துளசி ரசம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நாள்பட்ட சளிக்கு ஒரு அருமையான ரசம் தான் இந்த துளசி ரசம். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிட்டு அதில் 1 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயிலில் 1/2 ஸ்பூன் போல் கடுகு கூடவே கொஞ்சமாக ஜீரகம், 2 வத்தலையும் கிள்ளி சேர்த்து தாளிச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம பரபரான்னு திரிச்சு எடுத்துருந்த மிளகு ஜீரகத்தை இப்போ இது கூட சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் பச்சை வடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே வதக்கி கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து வதக்கிக்கலாம். மஞ்சள் பொடியும் பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி எடுத்த புளிக்கரைசலை இப்போ தாளிப்பு கூட சேர்த்துக்கலாம். புளிக்கரைசலை சேர்த்ததுக்கப்புறம் இந்த துளசி ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ரசத்தை கொதிக்க விடாமல் நுரக்குடி வரும்போது ரசத்தை இறக்கிக்கலாம். பொதுவாகவே நீங்கள் வைக்கிற ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக வர்றதுக்காக ஒரு சின்ன டிப்ஸு, தேங்காய் தண்ணியை ஆட் பண்ணி நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ துளசி ரசம் நுரக்குடி வந்துருச்சு. இப்போ இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.